உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you all. காரணம், Reason, நம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். our God is Spirit. அதே போல உங்களோடும் கூட Likewise, He is with you. கர்த்தருடைய கிருபையும் His grace is பரிசுத்தருடைய பிரசன்னமும் the presence of the Holy Spirit. இருப்பதை உணர்ந்து கொண்டே வாழுங்கள். Start to experience in your day-to-day life. அதுதான் நம் வாழ்க்கைக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றியை கொடுக்கும். That brings a victory in our life. ஆவியானவர் எங்கு உண்டோ, Bible says, where the Spirit of the Lord is, அங்கு விடுதலை உண்டு, there is liberty, வெற்றி உண்டு. victory. நேற்று நாம் As we look on yesterday, உலகம் முழுமையாக as we see yesterday, there was a festival. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி இருப்பார்கள். This entire world celebrated the festival of Jesus Christ. நாம் யாவரும் கொண்டாடினோம். We also celebrated 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years before. இயேசு கிறிஸ்து பிறந்து, Jesus Christ was born on this earth. வாழ்ந்து, He lived in this earth. மரித்து, உயிர்த்து இன்றைக்கு உயிராய் இருக்கிறார். He died, resurrected, and now He is living forever. அவருடைய காரியமெல்லாம் முடிந்து போய்விட்டது. His works are all completed. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். He conquered everything. அந்த ஜெயத்தின் மூலமாக Through His victory, நமக்கும் ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். He wants to have victory. ஜெயத்தை பெறுவதற்கு வழி என்ன? What is the way to have that victory? நம்மை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு என்ன நினைத்திருக்கிறார்? What God is thinking about us today? அவர் முடித்ததை What He completed நம் வாழ்க்கையிலே in our lives, தொடர்ந்து continually. நம் மூலமாக முடிப்புக்கும்படியான காரியங்கள் இருக்கிறது. Through us, God wants to do things அதை முடித்தே ஆக வேண்டும். that should be completed. அதை குறித்து தியானிக்கும்படியாக Let us meditate on it. சங்கீத புத்தகம் 87ஆம் சங்கீதம் Psalms 87, 3ஆம் வசனம். verse 3. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God, Selah. அவரை குறித்து மகிமையான காரியமெல்லாம் வேதம் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Many glorious things about God has been mentioned in the Bible. அவருடைய பிறப்பின் மேன்மைகள், The glory of His birth, அவர் வாழ்விலே வெளிப்பட்ட அன்பின் கிரியைகள் எல்லாம் the love He showed to the people, விவரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. explained in the Bible very clearly. இன்றைக்கும் நம்மை குறித்தும் கூட Today also about us, விவரமாய் அறியும்படியாக to know clearly. தேவன் விரும்புகிறார். God wants that. நாம் யார் என்றால் Who we are. தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறார். It is saying, O city of God. அவர் தேவனாய் இருந்தார். He is a God. ஆதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவாக நாம் பார்த்திருக்கிறோம். In the beginning, Jesus Christ was there. அவரின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், Through Him, we are receiving this word. நாமெல்லாம் தேவ நகரம். We are God's city. நம்மை குறித்து Us. மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் வலியுறுத்துகிறது. Bible has been saying glorious things should be spoken about you. மகிமையான விசேஷங்கள், Glorious things. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது The Christian life is. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். It is the life which should glorify God. நம் மூலமாக, Through us. நம் செயல் மூலமாக, Through our works. நம்முடைய தன்மை மூலமாக Through our characters. தேவனுடைய நாமம் மட்டுப்படக்கூடாது. God's name should not be put in vain. அவமானப்படக்கூடாது. God's name should not be put to an insult. ஏளனமாய் எண்ணப்படக்கூடாது. It should not considered as low. ஏனென்றால் அவர் தேவாதி தேவன். Reason, He is a God of gods. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். He is the one who does great things. மனிதனை மீட்கும்படியாக To save the mankind, மனிதனாய் கடந்து வந்தார். He came as a human flesh. அதனால் அவர் நாமம் So His name should be என் மூலமாக, through me, உங்கள் மூலமாக, through you, நம் மூலமாக through us, மட்டுப்படாதபடிக்கு never be put to low. தேவ நாமம் God's name மகிமைப்பட வேண்டும். should be glorified. அந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், What is the way? என்னை குறித்து, Ourselves, உங்களை குறித்து yourself, மகிமையான காரியங்கள் பேசப்பட வேண்டும். glorious things should be spoken about us. நாம் விசேஷமானவர்கள். We are a special people. காட்டு புஷ்பத்தை விட, We are the more valuable than ஆகாயத்து பட்சிகளை விட, flowers and birds. இங்கே நாம் விசேஷமான சொல்லி ஆண்டவரே சொல்வதை பார்க்க முடியும். Jesus Christ has been mentioning about these things. நமக்குள் இருக்கிற விசேஷத்தை We are having a special எடுத்து to show, அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக, to share to this world. நம்மை குறித்து
நன்மையான காரியங்கள் பேசப்பட வேண்டும். Good things should be spoken about us. நம்மை குறித்து யாரும் Not many things about வேதனைப்படவோ, worried things, துக்கப்படவோ, sad things, துயரப்படவோ very troubled நாம் things. அனுமதிக்கவே கூடாது. We should not allow such things to come. ஆண்டவரை அந்த நாட்களில் ஜனங்கள் யோசித்த போது, When many people think about Jesus Christ on those days, அவரால் யாருக்கும் துயரமில்லை, no one has received hurt because of Jesus. அவரால் யாருக்கும் துன்பமில்லை, No one received trouble because of Jesus. அவரால் அநேகருக்கு ஆசீர்வாதம். Through Jesus, many received a blessing. அவர் வாழ்ந்த காலமெல்லாம், On the days where he was living, அவர் சதித்த மக்களுக்கெல்லாம் நன்மைதான். the people whomever he meet, அதுபோல் நம் வாழ்க்கை in our lives, மகிமையான காரியங்கள் பேச there should be a glorious things to be spoken ஒப்புக் about. கொடுப்போம். Surrender அது today. நம் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும், That brings a victory to our life. நம்மை உயர்த்தும். It will lead us. அந்த அனுபவத்தில் போகும்படியாக When we walk in that experience, நம்மை ஒப்புக் கொடுப்போம். surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை குறித்து for ourselves, நீரும் உம்முடைய வார்த்தையும் your word says, உயர்வாக சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். saying very highly, Lord. எங்கள் மூலமாய் மையப்பட விரும்புகிறீர். Through us, you want to glorify you. நீர் முடித்து விட்டீர், You completed, Lord. நான் முடிக்க வேண்டும். I should complete. முடிப்பதற்காகத்தான் காலங்களை கொடுத்திருக்கிறீர். You have given the season to complete. முடிப்பதற்காக தான் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். You have given the reason of life to complete. முடிப்பதற்காக தான் சுகபலம் கொடுத்திருக்கிறீர். To complete that, you have given this good health for me. முடிப்பதற்காக தான் ஐஸ்வரியத்தை கொடுத்திருக்கிறீர். To complete this, you have given the riches. மகிமையாய் முடிக்க வேண்டும். We are going to do it gloriously. வெற்றியாய் முடிக்க வேண்டும். We should do it with the victory. எங்கள் வாழ்க்கை ஜெயமாய் முடிக்க வேண்டும். We should complete with the victory, Lord. இந்த ஆண்டெல்லாம் எங்களோடு இருந்து Thank you for being us till now. எங்களை ஆண்டவரே கிரியினால் செயல்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறீர். Through your works, you have leaded us, Lord. இன்னும் இருக்கிற நாட்கள் எல்லாம் Pray for the remaining days to come. எங்களை குறித்து Lord, us, மகிமையான காரியங்கள் there will be a glorious thing. பேசும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. Favor us to do it. ஆவியானவர் எங்களை ஆள்வீராக, Holy Spirit, come on us. ஆட்கொள்வீராக, You control us. எங்கள் மூலமாய் வெளிப்படுவீராக. Through us, lead to பலவீனத்தை miracles. விலக்கினதற்காய் நன்றி. Thank you for removing the சுகத்தை sickness. கொடுத்ததற்காய் நன்றி. Thank you for blessing with good health. லீக்காமல் அதுரபதிருவியா. Oh, thank you, Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Father. ஆசீர்வதிப்பீராக. Bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.